Blessed be the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த அருமையான மாலை வேளையில் சகோதரர் சாலமோன் ராஜா குடும்பத்தினரும் சகோதரி எஸ்தர் டிசெல்லியா குடும்பத்தினரும் கல்வாரி சபை குடும்பத்தினரும் மற்றும் இனத்தார் ஜனத்தார் நண்பர்கள் அனைவரும் தூரத்திலும் இருந்தும் சமீபத்தில் இருந்தும் சகோதரி எஸ்தர் டிசெல்லியாவை வாழ்த்தவும் ஆசீர்வதிக்கவும் தேவனுக்கு நன்றி சொல்லவும் இந்த அருமையான பார்வதி மகாலுக்கு இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக நாம் அனைவரும் வந்திருக்கிற இந்த மாலை நேரத்தில் நம்ம மத்தியிலே வந்திருக்கிற நமக்கு அருமையான பாஸ்டர் சாமுவேல் கல்வாரி சபை பாஸ்டர் அவர்களையும் மற்றும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் சகோதரர் எம்.கே. பிலிப் சகோதரி எப்சிபா காந்திமதி குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். திரு அன்புதாஸ் சகோதரி ஆரோக்கிய மேரிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் சைமன் பீட்டர் சிஸ்டர் குளோரி கர்சியாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டேவிஸ் விஜிக்காக ஸ்தோத்திரம். டென்னிஸுக்காக ஸ்தோத்திரம். சகோதரர் டிசோசா அவர்களுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய அருமையான சகோதரர் சாலமோன் ராஜா அவர்களுடைய ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக கர்த்தர் அவருக்கு கொடுத்த நல்ல ஈவு நல்ல துணை அவருடைய மனைவி சகோதரி எஸ்தர் டிசெல்லியா. அவர்களின் திருமண ஐக்கியத்தை தேவன் தாமே ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 127:4 சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அருமையான மகள் எஸ்தர் டிசெல்லியா பிரசவத்திற்காக தன்னுடைய தாய் வீட்டிற்கு போகப் போகிறார்கள். ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று. தாய் வீட்டிற்கு செல்வது சந்தோஷம், தாயினுடைய அன்பு. ஆனால் ஆவிக்குரிய நம்முடைய தேவன் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர் தேற்றும் பொழுது அது விசேஷித்த ஒன்றாக இருக்கிறது. தேவன் தாமே ஒரு தாய் தேற்றுவது போல அவர்களை தேற்ற வேண்டும். பிரசவ காலத்திற்கு செல்லும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவதே இந்த அருமையான இந்த மாலை நேரத்தினுடைய நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த மாலை நேரத்திலே நம்முடைய ஜெபமானது தேவ கிருபையானது மகளை தாங்க வேண்டும், நல்ல பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், ஆசீர்வாதமான பிரசவத்தை தேவன் தாமே தர வேண்டும், வாரிசு உண்டாக வேண்டும், வேதனை இல்லாத பிரசவம் சுக பிரசவத்தை தேவன் தர வேண்டும். கர்த்தர் தாமே வந்திருக்கிற நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக சகோதரி எஸ்தர் டிசெல்லியாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுது நாம் அமர்ந்த வண்ணமாகவே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜபத்தை நாம் ஏறெடுக்கலாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் உயர்த்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பான தகப்பனே இயேசுவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே இந்த அருமையான ஸ்தோத்திர ஜெப கூட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மகாலுக்காக இந்த ஹாலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினாலே ஆமாண்டவரே இந்த இடத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். தேவரீர் இந்த ஆராதனுடைய இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. பாடல்கள் நேரங்கள் செய்தி நேரங்களை நீர் ஆஸ்வதியும். தடைப்படுகிற பிள்ளைகளை துரிதமாக எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வருவீராக. எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். மகளை விசேஷித்த விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி அவர்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம். தேவனே, உம்முடைய கிருபையானது முழுமையாக மகளோடு கூட இருப்பதாக. மருத்துவர்கள் கண்களிலே தயவு கிடைக்கட்டும். ஆண்டவரை தேவைகளை அனைத்தையுமாய் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. கர்த்தாவே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன் ஆமீன். நல்லவர் இயேசு நல்லவர். அவர் நன்மையினாலே முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவார். என்றென்றுமாய் நடத்தினவர் நடத்திடுவார். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால், உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கியே நிதம் நடத்துமே. திருப்தியாக்கியே நிதம் நடத்துமே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே என்று சோத்திரம். பாதை காட்டினீரே என்று சோத்திரம். தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. உன் வழிகளெல்லாம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். ஒரு பாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் அவர் உன்னை விடுவித்து எப்பொழுதும் காத்திடுவார்.
கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வரு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் என் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா அவருக்கே. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே. இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. செங்கடலும் யோர்தானும் செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடுமே. உன்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா உயர்த்துகிறீர். உயர்த்துகிறீர் அப்பா உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகின்ற பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. அவர் உன்னை அவருடைய சிறுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வார். அவர் தூயவர், துணையாளவர், துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை இந்த மாலை நேரத்திலும் எண்ணி எண்ணி துதித்திடுவோம். அவர் கண்மலையானவர், காக்கும் தெய்வம், வல்லமை மாட்சிமை நிறைந்தவர். அவரே மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே என்னை
ஆராதனை அவருக்கே. ராஜா, நீர் செய்த நன்மைகளை ஹல்லேலூயா நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அருமையான மகளை நீர் ஆசீர்வதித்தீர், அவர்களுக்கு நீர் நன்மையை செய்திருக்கிறீர். ஆசீர்வதிக்கிற தேவனே, நீர் எங்களையும் ஆசீர்வதியும். அருமையான மகளை ஆசீர்வதியும். ஏவாளை நீர் ஆசீர்வதித்தீர், சாராளை நீர் ஆசீர்வதித்தீர், ஆகாரை நீர் ஆசீர்வதித்தீர், ரெபேக்காளை நீர் ஆசீர்வதித்தீர், ராகேலை நீர் ஆசீர்வதித்தீர், அன்னாளை ஆசீர்வதித்தீர், எஸ்தரை ஆசீர்வதித்தீர், ரூத்தை ஆசீர்வதித்தீர், மரியாளை ஆசீர்வதித்தீர், எலிசபெத்தை ஆசீர்வதித்தீர். டிசில்வாயும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாம் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும் பொழுது வார்த்தைக்காய், ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நாம் ஆயத்தமாவோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். துதி, சோத்திரம், கனம், மகிமை எல்லாம் அவருக்கே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் மகளை ஆசீர்வதிக்கட்டும். ரூத்தை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிக்கட்டும். சாராளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே, இந்த அருமையான மண்டபத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்படியான கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். எந்த இடத்துலையும் நாங்கள் உமக்கு ஆராதனை செய்ய முடியும். இப்பொழுது நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வரட்டும். நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கடைசி வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்வீராக. நீர் எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை அதிகமாக மைமைப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய பிள்ளைகள் செவி கொடுக்கத்தக்கதாக நீர் தாமே அவ்விதமான கிருபை தருவீராக. கேட்கத்தக்க காதுகளையும் காணத்தக்க கண்களையும் உணரத்தக்க இருதயத்தை நீ தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்க போகிற வார்த்தையானது எஸ்ஆர் டிசில்லியாவுக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுவீராக. நீர் இன்றைக்கும் பேசுகிற தேவனாயிருக்கிறீர். மனித உதடுகளை பயன்படுத்தி பேசுகிறவராயிருக்கிறீர். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று சொன்னோடமாக உம்முடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் புறப்பட்டு எங்களுடைய இதயத்தில் இடம் பெற்று 100-60 பலன் தரத்தக்கதாக ஆசீர்வதியும்.
நாங்கள் எதற்காக கூடி வந்திருக்கிறோம் என்கிற நோக்கத்தை அறிந்திருக்கிறீர். அந்த நோக்கமும் சித்தமும் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நீர் தாம் எங்கள் மத்தியிலே அசைபாடி எங்கள் தேவனாய் இருப்பீராக. அடியனை மறைத்து நீர் பேசும். உம்முடைய நாமமே மைமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இந்த சைடில் நிறைய இடம் இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே காலி இடத்த நீங்கள் வந்து உட்காரலாம். யாரும் நின்றுக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த சைடில் நிறைய சேர் காலியாக இருக்குது. முன்னால் நிறைய சேர் காலியாக இருக்குது. நீங்கள் சோரன் சோலமன் கைட் பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அருமையான சகோதரன் சாலமன், சகோதரி எஸ்ஆர் டிசில்லியாவுக்கு ஆண்டவர் தாமே கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். அந்த கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி ஏற்ற வேளையிலே அந்த அருமையான சகோதரிக்கு சுகமான பிரசவத்தை தந்து கர்த்தர் நல்ல பூரணமான கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதித்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் தாமே 128ஆம் சங்கீதத்தின்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக கொஞ்ச நேரம் வார்த்தையை தியானிக்க வேண்டும். நான் அதிக நேரம் பேசுவேன், ஆனால் நேரம் வந்து போதுமான நேரம் இல்லாதனாலே சுருக்கமாக பேச விரும்புகிறேன். தயவுசெய்து கவனமாக நீங்கள் வார்த்தையை கேளுங்கள். வார்த்தையானது நம்ம எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம் என்றால் நீங்கள் வந்ததை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மைமைப்படுவதாக. இப்பொழுதும் வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். சரி, 5ஆம் வசனத்தில் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரங்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. Lo, thou shalt conceive and bear a son, and he shall begin to deliver Israel out of the hand of Philistines. ஆண்டவர் இங்கே மனோபாவின் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அந்த அவன் வந்து தேவனுக்கென்று நஸ்ரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பான் என்று அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. பைபிள் வந்து நியூஸ் பேப்பர் கிடையாது, அல்லது பாட புஸ்தகம் கிடையாது. இட் இஸ் a book of prophecy. இது வந்து தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை விசுவாசித்தால் அதன்படியே நமக்கு நடக்கும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதாயிருக்கிறது. அந்த வார்த்தை மாறாததாயிருக்கிறது. அதில் ஆவியும் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. நம்மை விசுவாசித்தால் அதுக்கு நமக்கு லிவிங் ரியாலிட்டியாக, உண்மையானதாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். வாசிக்கேட்டதான வசனங்களிலே நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், நியாயாதிபதிகள் காலத்திலே மனோவா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வந்து தான் வம்சத்தை சேர்ந்தவன். அவன் மனைவி பிள்ளை இல்லாதவளாக இருந்தாள். ஒரு நாளிலே அவள் வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது
கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தோன்றினார். அவள் தேவனுடைய மனுஷன் என்று விசுவாசித்தாள். அவர் ஒரு ஊழியக்காரர் என்று விசுவாசித்தாள். ஆனால் அது கர்த்தருடைய தூதன் என்று அவளுக்கு தெரியாது. அவர் சொல்லுகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ திராட்சரசமும் மதுவும் குடிக்க கூடாது, தீட்டானது எதுவும் புசிக்க கூடாது. எந்த அன்கிளீன் திங்ஸையும் நீ புசிக்க கூடாது. உன்னிடத்தில் பிறக்கிறது ஒரு விசேஷித்தமான குழந்தை, ஒரு பிரத்யேகமான குழந்தை, சாதாரண குழந்தை கிடையாது. நீ பிறப்போற குழந்தை ஒரு விசேஷித்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தையை நீ பிரெக்னன்சியா இருக்கும் பொழுது திராட்சரசமும் மதுவும் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்று புசிக்க கூடாது. அது ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தை. அந்த குழந்தை எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு குழந்தை. உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த தான் கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான குழந்தை. இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர்கள் அங்கே அடிமைப்படுத்தி இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பான். பெலிஸ்தருடைய கைக்கு விலக்கி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பான். அவன் ஒரு பராக்கிரமசாலியாக, அவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பான். அவ்விதமான ஒரு குழந்தையை நீ பெறப்போகிறாய் என்று ப்ராபசியாக சொல்லப்பட்டது. அது அப்படியே நடந்தது. அதே போல இந்த நேரத்தில் அருமையான சகோதரி எஸ்தர் டிசிலியாவுக்காக நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவள் பிரெக்னன்சியாக இருக்கிறாள். தாய் வீட்டுக்கு அவள் பிரசவத்துக்காக போகிறாள். அவளை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும், ஆவியினாலே பலப்படுத்த வேண்டும். ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை தர வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தாமே ஒரு விசேஷித்த குழந்தையை, ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையை பெற வேண்டும் என்ற அவ்விதமான நோக்கத்தோடு ஜெபிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். இதே மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் மனோவாவின் மனைவி இருக்கிறாள். அவள் தான் கோத்திரத்தை சேர்ந்தவள். அவள் அதிக வருஷங்களாக குழந்தை இல்லாதபடி இருக்கிறாள். ஸோ எஸ்தர் டிசிலியாவுக்கு மேரேஜ் ஆகி சில வருஷங்களாக குழந்தை இல்லை. இங்கே உட்காரங்க. சில வருஷங்களாக குழந்தை இல்லை. அதற்காக சபையில் அதிகமாக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு அவளுக்கு அற்புத விதமாக கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் சோத்திரம் செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த பெரிய அற்புதம். அல்ல, இப்பொழுது நான் இந்த மனோவாவின் மனைவிக்கு எப்படி நடந்தது என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய காரியம் என்னது என்பதை சொல்ல விரும்புகிறேன். இந்த மனோவாவினுடைய மனைவி ஆவிக்குரியவளாக இருந்தாள். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் உமனாக இருந்தாள். அவள் சுறுசுறுப்பானவளாக இருந்தாள். வயல்ல போய் வேலை செய்கிறவளாக இருந்தாள். அப்படி வேலை செய்யும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தோன்றினார். ஆனால் அவள் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று நினைத்தாள். அவர் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறார், இப்பொழுது இந்த நேரத்தில் நம்மை கிராஸ் பண்ணுகிறார் என்று நினைத்தாள். அவள் கர்த்தருடைய தூதன் என்று அவளுக்கு தெரியவில்லை. இவர் ஒரு விசேஷித்த ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்றுதான் அவள் சொல்லுகிறாள். அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். எனக்கு எப்படி குழந்தை இல்லைன்னு அவருக்கு தெரியும். நான் என் வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதனால அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அல்லது ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கலாம். அவர் சொல்ற வார்த்தையானது ரொம்ப உறுதியா இருக்கிறது. அது தனிப்பட்ட பிரகாரமாக எனக்கு சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே நடக்க போற காரியத்தை சொல்லுகிறார் என்று அவளுக்கு அது அதிசயமாக இருந்தது. அவன் நீ உன்னுடைய டயட் இந்த தேவையில்லாத காரியங்களை, திராட்சை பழத்து சம்பந்தமாக எதுவுமே நீ புசிக்க கூடாது. தீட்டானது ஒன்றும், அன்கிளீன் திங்ஸை நீ புசிக்க கூடாது. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமான ஒரு குழந்தை, ஆசீர்வாதமான ஒரு குழந்தை. நீங்க எல்லாரும் பல வருடங்களாக
பெலிஸ்தருடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள். அந்த பெலிஸ்தர்கள் உங்களை ஆளுகிறார்கள். அந்த பெலிஸ்தருடைய அடிமைத்தனத்திலிருந்து இந்த குழந்தை பெரியவனாகும் பொழுது உங்களை விடுவிப்பான். he was a deliverer என்று சொல்லி அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொல்லும் பொழுது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதிக நாட்களாக குழந்தை வேண்டும் என்று அவள் ஏக்கத்திலே இருந்தாள். இதோ கணவனும் மனைவியும் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணினார்கள். இப்பொழுது அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு ஒரு ப்ராபசியாக தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார் என்று சொல்லி உடனே அவள் என்ன செய்தாள் என்றால் அவள் ஓடினாள். ஓடி தன்னுடைய கணவர் வீட்டில் இருக்கிறார், அவருக்கு போய் சொல்லுகிறார், இதே ஒரு தேவனுடைய மனுஷனை கண்டேன், அவருடைய சாயல் தேவதூதனை போல் இருந்தது, அவர் இந்த மாதிரி சொன்னார், நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார், அந்த குழந்தை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும் என்று சொன்ன உடனே அவனுக்கும் ஒரு ஆசை வந்தது, நானும் அந்த கர்த்தருடைய தூதனானவரை அந்த தேவனுடைய மனுஷனை பார்க்க வேண்டும், கர்த்தருடைய தூதன் இல்லை தேவனுடைய மனுஷனை நானும் பார்க்க வேண்டும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நீர் என்னுடைய மனைவிக்கு தரிசனமானீர், நானும் உம்மை பார்க்க வேண்டும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். என்னுடைய மனைவிக்கு தரிசனமான அதே தேவனுடைய மனுஷன் இன்னும் ஒரு விசை வர வேண்டும், இன்னும் ஒரு விசை எங்களை சந்திக்க வேண்டும், பிறக்க போகிற குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவங்களுக்கு மறுபடியும் தரிசனமாகிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. இதோ மறுபடியும் அந்த தேவனுடைய மனுஷன் அங்க வருகிறார், கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வருகிறார். அப்பொழுதும் அவள் வயல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே அவளுடைய கணவன் அங்கே இல்லை. இப்பொழுது மறுபடியும் வந்த உடனே அவள் சொல்லுகிறாள், என்னுடைய கணவனை நான் கூட்டிட்டு வரணும், என் புருஷனை நான் கூட்டிட்டு வரணும், நீர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? அவர் சொல்றார், நான் வெயிட் பண்றேங்கிறார். வெயிட் பண்ண சொன்னா இவ ஓடி போறா, மிக வேகமா ஓடி போயிட்டு இதோ தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றார், அதே மனுஷனை நான் பார்த்தேன், அவரை வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், நீங்க சீக்கிரமா வாங்க. இப்பொழுது அவங்க மனோவாவும் வருகிறான். வந்த உடனே அந்த தேவனுடைய மனுஷன் என்று இவள் சொல்லுகிறாள். அவர் கர்த்தருடைய தூதன் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அதனால கர்த்தருடைய தூதன் அவங்க மனோவாகிட்டையும் பேசுகிறார், அந்த குழந்தையை நாங்கள் எப்படி வளர்க்கணும், நீர்தான் அந்த மனுஷனா? ஆமா, எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதே காரியத்தை அங்கே மனோவாவுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த மனோவாவுக்கும் அப்படியே சொல்லப்பட்ட பின்பு அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நாங்க ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை சமைச்சு கொண்டு வரட்டுமா, அது வரைக்கும் நீர் பொறுமையா காத்திருப்பிறா என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ பலி செலுத்த வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பலி செலுத்து, ஆனா நான் எதுவும் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அவன் அங்கே சர்வாங்க தகன பலியும் அவன் போஜன பலியும் கொண்டு வருகிறான். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன், நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தார். கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீ எனக்கு ஒன்றும் சமைச்சு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் புசிக்க மாட்டேன், நீ பலி செலுத்தணும்னா கர்த்தருக்கு பலி செலுத்து, நீ சர்வாங்க தன பலி கர்த்தருக்கு பலி செலுத்துன்னு சொன்னோன்னா அவன் ஒரு வெள்ளாட்டு குட்டியை பலி செலுத்துகிறான். போஜன பலியும் பலி செலுத்தும் பொழுது என்ன நடக்கிறது என்றால்,
அவன் வெள்ளாட்டுக்குட்டியும் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் மனைவி பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை. சரி, போதும். உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது, என்னுடைய நாமம் அதிசயமானவர், மை நேம் இஸ் ஒண்டர்ஃபுல் என்று அந்த மனுஷன் சொல்லுகிறார். இப்பொழுது அவன் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். அந்த மனுஷனுக்கு பலி செலுத்தல, கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். போஜன பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்தும் பொழுது அந்த பலி பற்றி எரியும் பொழுது அந்த அக்னி ஜுவாலை அப்படியே மேலே போகும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அந்த அக்னி ஜுவாலை வழியாக அப்படியே போயிட்டார், மேலே போயிட்டாரு. அதுக்கு பிறகு 2 பேரும் அவங்களை காணவில்லை என்று பைபிள் எழுதியிருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். இதோ அவங்க பார்க்கிறாங்க, பக்கத்துல இருக்கிற தேவனுடைய மனுஷன், அவர் கர்த்தருடைய தூதன் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த மனுஷன் என்ன செய்கிறார் என்றால், அந்த அக்னி ஜுவாலை பற்றி எரியும் பொழுது, பலியிலே அது பற்றி எரியும் பொழுது அந்த அக்னி ஜுவாலை வழியாக அவர் அப்படியே போயிட்டார். உடனே இவங்க முகங்குப்புற விழுந்தாங்க. என்ன சொல்றாங்க, நான் ஒரு மனுஷன் நினைச்சோம், கடைசியில் அவர் தேவனாய் இருக்கிறாரே, தேவனே ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து நமக்கு தரிசனமாயிருக்கிறார், நம்ம தேவனை கண்டோம், அதனால நம்ம செத்துருவோம் சொல்லுகிறார்கள். 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றார். இதோ தேவனை கண்டோம். நம்ம கிட்ட பேசின ஆள் வந்து சாதாரண ஆளுன்னு நினைச்சோம், ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவனுடைய மனுஷன் நினைச்சோம். ஆனா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஆமென். யெகோவா தேவன், God came in the form of angel of God. கர்த்தர் வந்து ஒரு தேவ தூதனாவதாக வந்திருக்கிறார். அக்னி ஜுவாலையில அப்படியே போயிட்டார், திருப்பி அவங்க காணல. நம்ம வந்து தேவனை கண்டால் பிழைக்க முடியாது என்று அவன் சொல்லும் பொழுது அவன் மனைவிக்கு வெளிப்பாடு வருகிறது. அப்படி சொன்னால் நம்மளை வந்து ஆண்டவர் கொன்று போடுவார் என்றால் அவர் சொன்ன காரியம் எப்படி நிறைவேறும்? நமக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னா அது எப்படி நிறைவேறும்? அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பலியை அங்கீகரித்திருக்கிறாரு, நம்ம பலியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அப்படின்னா நம்முடைய பலியை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாரு, அதனால நம்ம சாக போறதில்லை, நமக்கு சொன்னது கண்டிப்பா நிறைவேறும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அதே போல அவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். கர்த்தர் அந்த சிம்சோனை ஆவியினால் நிறைத்து அவனை வழி நடத்தினார். அவன் ஒரு டெலிவரராக இருந்தான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். இதுதான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி தெரியாம ஆவிக்குரிய காரியத்தை புரிய முடியாது. அதனால இதுல இருந்து 3 காரியங்களை சொல்றேன், எல்லாரும் மனசுல வச்சிடுங்க. முதலாவது நம்ம இதில் என்ன பார்க்கிறோம் என்றால் கர்த்தருடைய தூதனை பார்க்கிறோம். 2வது அந்த இஸ்ரியை பார்க்கிறோம். அந்த மனோவாவின் மனைவியினுடைய ஃபெய்த்தை நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு பிறக்க போற குழந்தையை பற்றி எழுதியிருக்கிறது. இந்த 3 காரியங்கள் அந்த அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் வேணா உங்கள் வீட்டில் போய் மறுபடியும் வாசித்து பாருங்க. அதனால் முதலாவது நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமானார் என்று வாசிக்கிறோம். அதனால் அவர் பேசும் பொழுதெல்லாம் தேவனுடைய தூதன், தேவனுடைய தூதன், இந்த ஏஞ்சல் ஆஃப் காட், இந்த ஏஞ்சல் ஆஃப் காட் என்று பேசப்படுகிறது. ஆனால் அவங்க மனோவாவின் மனைவியும் என்ன சொல்றாங்கன்னா, த மேன் ஆஃப் காட், இந்த மேன் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷன், தட் மேன், அந்த மனுஷன். அவங்க மனுஷன் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே அவளோடு பேசினார், கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவோடு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு யாருன்னா அவங்கள்ட்ட பேசுறவர் யாருன்னே தெரியல. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உணவை புசியேன், நீ சர்வாக தகனபலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அவன் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். மனோவா knew not that he was an angel of God. கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாமல் இருந்தான். 21ஆம் வசனத்துல வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து, இப்பொழுது என்ன செய்யறால் அக்னி ஜுவாலையில் அவர் எழுந்தருளின போது இப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு அவன் தெரியல,
அவர் கர்த்தருடைய தூதன் தெரியல, சாதாரண ஒரு மனுஷன் நினைச்சாங்க. அதனால அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தினுடைய மக்களுடைய நிலைமை அதுதான். கர்த்தருடைய தூதனானவர் தங்களோடு பேசுகிறார், வரப்போகிற காரியத்தை சொல்லுகிறார், ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் கேட்கிறவங்களுக்கு கர்த்தருடைய தூதன் பேசுறாருன்னு தெரியல. அவர் பிறகுதான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. அவர் அக்னி ஜுவாலையில எழுந்தருள பொழுது அந்த சூப்பர் நேச்சுரல் காரியத்தை பார்க்கும் பொழுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், அவர் அக்னி ஜுவாலையில மேலே போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்கள காணல. இவ்வளவு நேரம் நம்ம கூட பேசிட்டு இருந்தவர் கர்த்தருடைய தூதன் தான், அவர் தேவன், அவர் தூதனானவராக வந்திருக்கிறார், ஒரு செய்தியாளராக வந்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரியல. இதுதான் பரிதாபமான ஒரு நிலைமை. கிறிஸ்தவங்களுடைய பரிதாபமான நிலைமை இதுதான். அநேக கிறிஸ்தவருடைய பரிதாபமான நிலைமை இதுதான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், நம்ம பார்க்கிற எல்லாத்தையுமே இதை உண்டாக்கின கர்த்தர் மனுஷனாக வந்திருக்கிறார். God manifested in flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, அங்கே யெகோவா தேவன், பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவாய் வரும் பொழுது, ஆனால் அவங்க அவரோடு கூட பேசினாங்க, அவர் பிரசங்கத்தை கேட்டாங்க. 3 வருஷ ஊழியத்தில் அவங்க பார்த்தாங்க, அற்புத அடையாளங்களை பார்த்தார்கள். ஆனாலும் அவரை தேவன் என்று அறியவில்லை. அவர் ஒரு நாசரேத் ஊர்லேருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி என்று நினைத்தார்களே ஒழிய, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்பதை அறியாமல் இருந்தார்கள். அந்த காலத்து ஜனங்களுடைய நிலைமை பரிதாபம். அதே போல் இந்த காலத்தில் இருக்கிற மக்களுடைய நிலைமை என்னன்னா, 3 காட்ஸை பிலீவ் பண்ணுறாங்க. வேதத்தில் இல்லாத வார்த்தை டிரினிட்டி, திருத்துவம் எங்கள் வார்த்தை பைபிளில் கிடையாது. அதனால் என்ன சொன்னால், தேவன் 3 நபராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பசுத்தாவி என்ற 3 நபராய் இருக்கிறார். அதான் பழைய ஏற்பாட்டில் பிதாவாக இருந்தார், உலகத்தில் மாம்சத்தில் இருக்கும் பொழுது குமாரனாக இருந்தார், பெந்தகோஸ்த நாளிலிருந்து அவர் பசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்று 3 காடை பிலீவ் பண்ணுறாங்க. அதான் திருத்துவம். அதனால் திருத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், பிதா, குமாரன், பசுத்தாவி தனிப்பட்ட ஆட்கள், வித்தியாசமான நபர்கள், அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறார்கள். இதுதான் திருத்துவம். உலகத்தில் 99 கிறிஸ்தவங்க திருத்தவங்க. அதனால என்ன செய்கிறாங்க, பிதா, குமாரன், பசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். அதை உறுதிப்படுத்தும்படியாக பிதா, குமாரன், பசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பது. அதனால் அன்னைக்கு வேதபாரர் பரிசேர் இருந்தது போல இன்னைக்கு இவங்க இப்படி இருக்கிறாங்க. சாத்தான் இப்போ வேற மாதிரி ஜனங்களை ட்விஸ்ட் பண்ணிட்டான். அந்த பிதாவாகிய தேவன் தான், அவர் தான் மாம்சத்திலே வந்தார். நானே அவரென்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆபிரகாம் உண்டானதுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன். உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் அவர் உண்டாக்கவில்லை. அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார், அவர் மாம்சத்திலே வந்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறியவில்லை. இன்றைக்கு 3 காடை பிலீவ் பண்ணுறாங்க. அஞ்ஞான மார்க்கத்தார் 3 முக்கியமான தெய்வங்களை வழிபடுகிறார்கள். அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இயேசுவே தேவன் என்று பாட்டு பாடினாலும், வாய்கள் துதித்தாலும், உதடுகளே துதித்தாலும், இருதயமோ தூரமாய் இருக்கிறது. இவ்விதமான ஒரு மனுஷன் நினைச்சாங்க. ஆனால் அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று அவனுக்கு தெரியவில்லை. மனோவாவின் மனைவியை நம்ம பார்க்கும் பொழுது, a Danite woman living under the eagle standard, அவள் தான் கோத்திரத்தை சேர்ந்தவள். அவள் ஈகிள் கொடியின் கீழே இருக்கிறாள். அதனால மொத்தம் 4 கொடி இஸ்ரவேல் ஜனங்கள், 4 பாளையம். முதல்ல சிங்கம், 2வது காளை, 3வது மனுஷ முகம், 4வது பாளையம் ஈகிள், பறக்கிற ஈகிள். இதே தான் நீங்க வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி அந்த 4 ஜீவங்கள் இருக்கிறது. அதனால என்ன செய்தால், இந்த 4 பேனர் இருக்கிறது. ஒவ்வொரு பேனர் கீழே 3 கோத்திரம் இருக்கிறது. ஆனால் 4வது பாளையம் தான் கோத்திரம். அந்த தான் கோத்திரத்தை இவள் சேர்ந்தவள். She was a Danite woman living under the eagle banner. அவள் கழுகு கொடி கீழே இருக்கிறாள். அவளுடைய பேனர் என்ன? கழுகு.
எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது 4 பாளையமாக புறப்பட்டு போகிறார்கள். இவள் டேனைட் உமனாய் இருக்கிறாள். இவள் தான் கோத்திரத்தை சேர்ந்தவள். இவளுடைய கொடி என்ன? உன்னுடைய கொடி என்ன? ஈகிள். நீ ஈகிள் கொடி கீழே தான் பாளையம் இறங்க வேண்டும். அதனால அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 4 ஜீவன்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறது. அவைகள் ஓய்வில்லாமல் அவங்க சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 4 ஜீவன்கள் தான். அந்த 4வது ஜீவன் தான் ஈகிள். அந்த ஈகிள் கொடி கீழே இவள் வாசம் பண்ணுகிறவளாக இருக்கிறாள். இவளுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகிறார். அதனால மொத்தம் 3 ஏஞ்சல் இருக்கிறாங்க. அதுதான் டிவைன் ஆர்டர். டிவைன் ஆர்டர் என்னன்னா, முதலாவது கர்த்தருடைய தூதனானவர், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்படுகிறார். பழைய ஏற்பாடுல அநேக இடங்களிலே கர்த்தருடைய தூதனானவர், புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்க முடியும். அதனால கர்த்தருடைய தூதனானவர் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் எழுந்துரு, நீ பாதரட்சியை போட்டுக்க, ட்ரெஸ்ஸை மாட்டிக்க, நீ நடந்து வா, எல்லா கதவுகளும் தானாக திறக்கிறது. அவர் யார்? கர்த்தர். அவர் தூதனானவராக வந்திருக்கிறார். த ஏஞ்சல் ஆஃப் காட், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அதற்கு கீழே ஏஜ் ஆஃப் த ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ், இந்த காலத்துக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார். மொத்தம் 7 தூதர்கள் இருக்கிறார்கள். எபேசு, சிமின்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பெலதெல்பியா, லவோதிக்கா என்று 7 சபை காலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதன் இருக்கிறார். அதை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தூதன், ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ். அதனால பவுல், இரேனியஸ், மார்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பென்காம், இப்படி 7 தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த 7ஆம் தூதனுக்கு அவன் எங்க இருக்கிறான்னா 4வது பாளையத்தில் இருக்கிறான். அந்த ஈகிள் பேனர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சிங்கம், முதல் 3 சபை சிங்கம் காலத்தில் இருக்கிறது. அதுக்கு பிறகு தியத்தீரா சபை இருளின் காலம், அது ஆக்ஸேஜில் இருக்கிறது. பின்பு லூத்தர், வெஸ்லி, இவங்க லூத்தர், வெஸ்லி அவங்க மேன் ஏஜில் இருக்கிறாங்க, மனுஷ முகம் உள்ள அந்த ஜீவன் கீழே இருக்கிறாங்க. கடைசியா 7வது சபை தூதன் ஈகிள் ஏஜில் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு ஈகிள் பேனர் கீழே அருமையான சகோதரி எஸ்தர் டிசிலியா இருக்கிறாள். எஸ்தர் டிசிலியாவுடைய பேரண்ட்ஸு குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. சாலமோனுடைய குடும்பத்தாரும் வந்திருக்கிறாங்க. நமக்கு ஒரு சந்ததி இருக்கிறது. அந்த சந்ததியார் தான் இப்போ வந்திருக்கிறீங்க. ஆனால் எஸ்தர் டிசிலியா அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கலாம், சாலமன் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கலாம். ஆனால் பைபிள் படி இவங்க தான் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. எங்க சபை தான் கோத்திரத்தை சேர்ந்தது. எங்களுக்கு ஒரு கொடி இருக்கிறது, அது ஈகிள். எங்களுக்கு ஒரு ஏஞ்சல் ஆஃப் த மெசேஜ். இந்த காலத்தினுடைய தூதன் சௌரன் வில்லியம் மேரியன் பெனன்காம். இன்னைக்கு ஏஞ்சல் ஆஃப் காட்னா என்னன்னு தெரியாது, ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ்னா என்னன்னு தெரியாது. ஒரு சபைக்கு ஒரு தூதன் இருக்கிறான். தூதன்னா செய்தியாளர்னு அர்த்தம். அல்ல, சபைக்கு தூதன் நான் தான் அந்த சபையின் தூதனாக இருக்கிறேன். முதல்ல ஏஞ்சல் ஆஃப் காட், அதுக்கு கீழே ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ், அது கீழே ஏஞ்சல் ஆஃப் த சர்ச். அதனால் உங்கள் பாஸ்டர் யாரு? பாஸ்டர் சாமியல் எங்கள் பாஸ்டர்னு சொல்லணும். உங்களுடைய காலத்தின் தூதன் யாரு? பிரதர் பென்காம். நீங்க நீங்க யாரை வழிபடுறீங்க? கர்த்தருடைய தூதனானவர், இந்த ஏஞ்சல் ஆஃப் காட். மனோவாவும் மனைவி இப்ப 2 பேரும் கும்பிடுறாங்க. அவர் ஏஞ்சல் ஆஃப் காட்னு நினைச்சாங்க, சாதாரண மனுஷன் நினைச்சாங்க. இந்த வெளிப்பாடு இல்லைன்னா இதான் டிவைன் ஆர்டர், தெய்வீக ஆர்டர். இந்த 3 ஏஞ்சல் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சபையை வைக்கிறார். இதான் உண்மையான சபை, இதான் பைபிளிக்கல் சர்ச். மற்றதெல்லாம் பைபிளுக்கு அப்பாற்பட்ட சாபன சபைகள். அதனால இந்த அருமையான சகோதரி டேனைட் உமன். அதனால மனோவா தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். சாலமன் தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். அவங்க அம்மா அப்பா பிலிப்பு, எப்சிபா, காந்திமதியா இருந்தாலும் அவங்க என்ன கோத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா பைபிள் படி இவங்க தான் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இந்த 2 பேரும் தான் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. கர்த்தருடைய தூதனானவர் இவங்களுக்கு மேல இருக்கிறார், அது காடு. ஏஞ்சல் ஆஃப் காட் இருக்கிறாங்க. இந்த சபையின் தூதன், இந்த காலத்தின் தூதன் சகோதரன் வில்லியம் மேரியன் பெனன்காம்
இந்த பாஸ்டர் வந்து சாமுவேல். இப்படி ஒரு டிவைன் ஆர்டர்ல இவங்க வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்தாதான் நம்ம கர்த்தருடைய வருகையில் போக முடியும். இப்படி ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த டிவைன் ஆர்டர்ல இப்பொழுது இந்த டேனைட் உமன் மனோவாவின் மனைவி இருக்கும் பொழுது அவள் வந்து ஈகிள் பேனர் கீழே இருக்க. உங்களுக்கு என்ன கொடி தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரியும், நாங்க ஈகிள் பேனர் கீழே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால பேனர் என்னது? ஈகிள் பேனர் கீழே இருக்கிறோம். மோசஸ் வந்து கர்த்தருடைய தூதனானவரை பார்த்தான். யாத்திராகமம் 3:2 வாசிக்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தருடைய தூதனானவர்னா இந்த இடத்துல ஏஞ்சல் ஆஃப் காட். ஏஞ்சல் ஆஃப் காட்ங்கும்போது தேவன். God came in the form of an angel. ஒரு தூதனாக வருகிறார். முட்செடி பற்றி எரிகிறது. அவன் போய் இது என்ன ஒரு புட்செடி பற்றி எரியுது, ஆனா வேகவில்லை, அது கருகி போகவில்லை, அது பச்சையா தான் இருக்குது. அது என்ன விசேஷம் என்று பார்க்க போகும்போது நீ இதுக்கு விட இதை விட பக்கத்துல வராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, பாதரட்சியை கலத்தி போடு. அந்த அக்னி சம்பத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். அந்த கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார்னு போட்டிருக்கு. உங்க பைபிளை நல்லா வாசித்து பாருங்க. நீ கர்த்தருடைய தூதனானவர்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அங்க எத்தனை இடத்துல எழுதியிருக்கு. மோசே ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர் அங்கிருந்து பேசுகிறார். நான் வந்து இறங்கி வந்தேன். எதற்காக என்றால் என்னுடைய ஜனங்கள் ஆலோட்டிகளினாலே வேதனைப்படுறாங்க, அவங்கள விடுவிக்கும்படியாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக இறங்கி வந்தேன், உன்னை அனுப்புகிறேன். அவன் தான் வந்து ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ். கர்த்தருடைய தூதனானவர் ஏஞ்சல் ஆஃப் த ஏஜோடு பேசுகிறார். இப்பொழுது என்ன சொன்னால் மோசே அங்கு அவர்களை விடுவித்து கொண்டு வந்ததை நம்ம பைபிள்ல எல்லாருக்குமே தெரியும். அதனால் கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்திக்கும் பொழுது அவனுடைய லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிவிட்டது. அவனுக்கு அங்கே அனாயிண்டிங் கிடைக்கிறது. அந்த அனாயிண்டிங்ல போய் ஜனங்களை விடுவித்து அவளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகும் பொழுது என்னுடைய தூதனானவர் உனக்கு முன்னால செல்வார், நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியில் உன்னை காக்கும்படியாக ஆயத்தம் பண்ணின அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு செல்லுமாக என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். கர்த்தருடைய தூதனானவர் மோசேக்கு தரிசனமான அதே தூதனானவர் இப்பொழுது முன் செல்லுகிறார். முன் சொல்லி உங்க தேசத்திலே வந்து உங்களை கொண்டு சேர்ப்பேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. இதோ அவர் சமூகத்திலே நீ எச்சரிக்கையாயிரு. நீ வந்து அவரை வந்து துக்கப்படுத்த கூடாது. நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவருடைய வாக்குக்கு செவி கொடு. அவர் உன்னை வந்து அங்க கொண்டு போய் சேர்ப்பார். அவர் உன் வியாதியெல்லாம் சுகமாக்குவார். அவர் வந்து உனக்கு மன்னாவை கொடுப்பார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுப்பார். அவர் கன்மலையின் தண்ணீரை கொடுப்பார். அவர் உனக்கு விரோதமாக வருகிறவளோடு யுத்தம் பண்ணுவார். உன்னுடைய யுத்தங்கள் எல்லாம் அவர் செய்வார். உன்னை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் யாரு? கர்த்தர். ஆனா பைபிள்ல என்ன எழுதிக்குது? கர்த்தருடைய தூதனானவர் எழுதியிருக்கு. அப்ப கர்த்தருடைய தூதனானவர் யாரு? கர்த்தர். இந்த வெளிப்பாடு மனோவாவின் மனைவிக்கு இல்லை, சாதாரண மனுஷன் நினைச்சா. ஆனால் வந்து அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்று அவளுக்கு வெளிப்பாடு வந்தது. அக்னி ஜுவாலையில் அவர் அப்படியே பேச்சார். அருமையானவளே, அதே தூதன் வந்து இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறார். நீங்கள் காணாம உங்கள் மாம்ச கண்ணால காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாச கண்களாலே அதே ஏஞ்சல் ஆஃப் காட் இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறார். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எங்கே அவருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே அவர் இருக்கிறார். இப்பொழுது இந்த சாயங்கால வேளையிலே the same angel is here. அந்த சேம் ஏஞ்சல் மனோவாவிக்கு தரிசனமானார், மோசேக்கு தரிசனமான அதே ஏஞ்சல் ஆஃப் காட் இப்பொழுது நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆமென். நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். ஆண்டவர் இங்கே ஒரு டிவைன் ஆர்டரை கொடுத்திருக்கிறார். அதனால மேல கர்த்தருடைய தூதனானவர், இத கீழே வந்து ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ், அதுக்கு கீழே பாஸ்டர் ஏஞ்சல் ஆஃப் த சர்ச். இந்த டிவைன் ஆர்டர்ல இருந்தா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாளையமாக நடத்தினாரோ அதே போல நடத்தி நம்மளை பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா.
இல்லைங்க, நம்ம கவனிக்கும் பொழுது இந்த உமன் வந்து அந்த ஈகிள் ஏஜில் இருக்கிறா. இப்போ நம்ம இருக்கிற காலம் ஈகிள் ஏஜ். லயன் ஏஜ் முடிந்து விட்டது, ஆக்ஸ் ஏஜ் முடிஞ்சு விட்டது, மேன் ஏஜ் முடிஞ்சு விட்டது. இப்பொழுது நம்ம ஈகிள் ஏஜில் இருக்கிறோம். ஈகிள் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகு கூப்பிடுகிறார். அந்த தீர்க்கதரிசிகள் கழுகாயிருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் இந்த காலத்தில் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். அந்த 7ஆம் தூதன் மூலமாக ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். இந்த மெசேஜ் தான் நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த மெசேஜ் கீழே தான் இதை டிசில்லியா இருக்கிறாள். ஆமீன். அதனால இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து 7ஆம் தூதனை சந்தித்து 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The angel of God descended from heaven. அவர் மேகத்திலே போனார். இயேசு கிறிஸ்து ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது. அதே மாதிரி இப்பொழுது மேகத்திலே வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும். பலமுள்ள வேறொரு தூதன். Then the mighty angel descended from heaven. Mighty angel in the descended வந்தாங்க. மேகத்திலே வந்தாங்க. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. Mighty angel கர்த்தரா இயேசு கிறிஸ்து, பலமுள்ள தூதன் இயேசு கிறிஸ்து 1963 மேகத்திலே இறங்கி வந்தார். 7ஆம் முத்திரையானது இட் இஸ் கமிங் ஆஃப் த லார்ட். இப்பொழுது அந்த கமிங் வந்திருக்கிறது. அவர் மேகத்திலே இறங்கி வந்திருக்கிறார். மேகத்திலே இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து 7ஆம் தூதனுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதான் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். வெளிப்படுத்தல் 6:7 வாசிக்கிறோம். அதன் பின்பு யோவான் என்ன செய்கிறான் என்றால் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கிறான். திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு வந்திருக்கிறார். 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமானது. இந்த பைபிள் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்குது. எத்தனை முறை படித்தாலும் அவங்களுக்கு புரியாது. எவ்வளோ பைபிள் காலேஜ் படித்தாலும், எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சராக இருந்தாலும், அவங்க சபைக்கு 30,000 40,000 50,000 பேர் வந்தாலும் அல்லது 1,00,000 பேர் வந்தாலும் அவங்களுக்கு பைபிள் தெரியாது. அதனால அருமையானவர்களே, இந்த 7ஆம் தூதனுடைய செய்தி தான் இந்த தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துது. எல்லாருக்கும் க்ளோஸ் புக், ஆனால் இன்னைக்கு நமக்கு ஓப்பன் புக்காக இருக்கிறது. 7ஆம் தூதனை மெசேஜ் இந்த பைபிள்ல இருந்து இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்கும் ஒன்காட பார்க்குறோம். அவங்க திருத்துவத்தை பார்க்குறாங்க. இது வந்து என்னது என்றால் ஒரு வெளிப்பாட்டின்படி எழுதப்பட்டிருக்கு. இது தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. இந்த பைபிள் முழுவதும் இந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இது கிறிஸ்துவையும் அவருடைய மனவாட்டியும் குறித்து எழுதியிருக்கு. 3 கடவுளை பற்றி எழுதலை, திருத்துவத்தை பற்றி எழுதலை. இது வந்து கிறிஸ்துவையும் அவருடைய மனவாட்டியும் குறித்த புஸ்தகமாக இருக்கிறது. அதனால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த ஒரே தீமில் எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் தூதனுடைய செய்தி அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. ரொம்ப நேரம் பேசக்கு நேரம் கிடையாது. அதனால இப்பொழுது அந்த பெண் வந்து அந்த வார்த்தையை கேட்கிறாள். கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது அவர் ஏறி போயிச்சார். பெண் குகையில் இருக்கிறார். குகையில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்று அவர் ஒரு குகையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். உடனே குகையிலே 3 மணிக்கு வெளிச்சம் தோன்றுகிறது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு மனுஷன் வருகிறார். அந்த மனுஷன் வந்து என்ன சொல்லுகிறார் என்றால், இதே போல உன்னுடைய பிறப்பை குறித்தும் உனக்கு தரிசனங்கள் வருகிறது, இதை குறித்து நீ வந்து யோசிக்கிறாய், நீ வந்து சந்தேகப்படுகிறாய். நான் உன்னை அழைத்திருக்கிறேன். மோசேக்கு 2 அடையாளத்தை கொடுத்தது போல உனக்கு அடையாளத்தை கொடுக்கிறேன். நீ வந்து மனுஷங்களுடைய இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியும். நீ வந்து சின்சியராக இருந்தா உன் ஜபத்துக்கு முன்னால கேன்சர் கூட இருக்காது, கேன்சர் கூட நிற்க முடியாது. நீ உலகமெங்கிலும் இந்த சத்தியத்தை கொண்டு சொல்லுவாய். உனக்கு வந்து வார்த்தையானது வெளிப்படும், தேட்புல் உனக்கு வரும் என்று சொன்னார். அதன் பின்பு அவருடைய சந்தேகம் நீங்கிவிட்டது. உலகத்தை 7 முறை சுற்றி பிரசங்கம் பண்ணினார். லட்சக்கணக்கான அற்புதம் நடந்தது. பாம்பேயில் வந்து கூட்டம் நடக்கும் பொழுது குருடன் சுகமானான், எல்லா வியாதியும் சுகமானது. 5 லட்சம் பேர் அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணாங்க. அதனால உலகமெங்கிலும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் அங்கே சுகத்தை பெற்றார்கள். அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமானது இன்னைக்கு எல்லார் கையிலையும் கிடைக்கிறது, செல்போனில் இருக்கிறது.
இப்படி அவர் செய்தி உலகமெங்கிலும் அது போய் ஒரு கூட்டத்தை மணவாட்டியை அது ஆயத்தப்படுத்துறது. தேவன் சொன்ன காரியம் நிச்சயமாக நிறைவேறும். பின்பு அந்த கர்த்தருடைய அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு மனுஷன் தோன்றி அவர்கிட்ட பேசுகிறார். அவருடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுகிறார். அவருடைய வாழ்க்கையில எதற்காக அழைத்தார் என்று அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்கிறார். நீ உலகமெங்கிலும் போவாய். பின்பு என்ன அந்த கர்த்தருடைய தூதனானவர் அந்த வெளிச்சத்துக்குள்ள போயிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார். வெளிச்சத்திலிருந்து வந்தார், வெளிச்சத்துக்குள்ள போயிட்டு பிறகு அதுக்கு பிறகு பென்காம் பார்க்கவே இல்லை. அதே போல தான் இங்க நடக்குது. மனவா மனவே கர்த்தருக்கு பலி செலுத்துறாங்க, பாறையின் மேல் கர்த்தருக்கு பலி செலுத்துறாங்க. அங்க பலியை அங்க அக்கினி பட்சிக்கிறது. அக்கினி எரிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த அக்கினி ஜுவாலையில கர்த்தருடைய தூதனானார் போயிட்டார். அதே தான் பென்காம்க்கு நடந்தது. அதனால இந்த அருமையான இந்த கடைசி காலத்திலே டேனைட் உமன் ஈகிள் பேனர்ல இருக்கிறாள். அவளுக்கு ப்ராபசி சொல்லப்பட்டது. அந்த ப்ராபசி உடனடியாக நிறைவேறினது. அது பைபிள்ல நமக்கு நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த சாம்சனை குறித்து வாசிக்க முடியும். அந்த சாம்சன் என்ன செய்கிறான், அங்கே அவன் மறிக்கும் பொழுது அந்த 2 தூண்களை அப்படி பிடிக்கிறான். அவன் தூணை இழுக்கும் பொழுது அந்த பில்டிங் ஆனது கீழே விழுந்து 3000 பேருக்கு அதிக பெலிஸ்தர்கள் மரித்து போனார்கள். அவன் பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பான் என்று சொல்லும் பொழுது எப்படின்னா, இப்படி 2 கையையும் பிடிச்சு இழுத்து அதை அப்படி இழுக்கும் பொழுது இதோ அந்த பில்டிங் சாய்ந்து அவனுடைய பலன் மறுபடியும் வந்தது. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது இப்படி தான் மரிச்சார். கல்வாரி சிலுவையிலே 2 கைகளை நீட்டி மரிச்சார். அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. அவன் சாம்சன் கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாய் இருக்கிறான். அதனால அவங்கள பெலிஸ்தர் கையிலிருந்து அவன் விடுவித்தான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே விதமாக மரித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவ்விதமான ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுக்க உதவி செய்தார். கடைசியா சொல்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு என்ன சொன்னார், நீ டயட்ல கரெக்டா இருக்கணும். குழந்தை கன்செப்ஷன் ஆனதுல இருந்து குழந்தை பிறக்கும் வரைக்கும் நீ புசிக்க வேண்டிய ஆகாரம் என்னவென்றால், திராட்சை ரசம் சம்பந்தப்பட்ட திராட்சை பழம் சம்பந்தப்பட்ட எதையுமே நீ புசிக்க கூடாது. தீட்டானதை புசிக்க கூடாது. அதனால டோன்ட் ஈட் அன்கிளீன் திங்ஸ். அன்கிளீன் திங்ஸை புசிக்க கூடாது. இன்னைக்கு செல்போன்ல எல்லாருமே அன்கிளீன் திங்ஸை தான் பார்க்குறாங்க. மெஜாரிட்டி பீப்புள் தங்களுடைய அதிகமான நேரத்தை இந்த செல்போன்ல அன்கிளீன் திங்ஸை பார்க்குறாங்க. நீ அன்கிளீன் திங்ஸை எதுவுமே புசிக்க கூடாது. நீ புசிக்கிறது நல்ல ஆகாரத்தை புசிக்க வேண்டும். ஆரோக்கியமான ஆகாரத்தை புசிக்க வேண்டும். நீ இந்த மாதிரி காரியங்களை புசிக்க கூடாது என்று அங்கே சொல்லப்பட்டது. அதே போல இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். 7ஆம் தூதனுக்கு முத்திரைகளின் ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த 7ஆம் தூதனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின கர்த்தர், அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்ம பார்த்தும் உன்னுடைய டயட்டு சரியா இருக்கணும். நீ எதை புசிக்கணும்னா வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் இந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய சரி போதும். நான் வானத்திலிருந்து கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேல் நிற்கிற தூதனுடைய வலது கரத்தில் இருக்க திறக்கப்பட்ட புஸ்தகத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆனாலும் உன் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருக்கும். நான் அந்த தூதனுடைய கையிலிருந்து அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருந்தது. அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. பின்னும் அவன் என்னை நோக்கி, நீ அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னான். வெளிப்படுத்தல் 10:8-11 வரைக்கும் வாசிக்கிறோம். அதனால இன்னைக்கு யோவான் பிரைடுக்கு அடையாளமாயிருக்கிறான்.
கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி புசி. நீங்க நம்ம புசிக்க வேண்டியது அந்த புஸ்தகத்தை. டேக் திஸ் புக் அண்ட் ஈட் இட். டேக் திஸ் புக் அண்ட் ஈட் இட். இது க்ளோஸ் புக் அல்ல, இப்பொழுது ஓப்பன் புக்கா இருக்கு. க்ளோஸ் டேக் திஸ் புக், இந்த புஸ்தகத்தை வாங்கி புசி. இது உன் வாய்க்கு தேனா இருக்கும். இந்த வெளிப்பாடு ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க இதே மாதிரி வெளிப்பாட்டை கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இது உங்க உள்ளத்துல கிரியை செய்யும் பொழுது அது கடினமா இருக்கும். நீங்க உலகத்தை விடணும், சாபனத்தை விடணும், அது கடினமா இருக்கும், வயிற்றுக்கு கசப்பா இருக்கும். அதை புசிச்சா ஆரோக்கியம் உண்டாகும். அந்த புசிச்சா உங்க பாடி சேஞ்ச் ஆகும். நீங்க குளோரிஃபைட் பாடி அடைவீங்க. அந்த வேர்டு சாத்தானின் தலையை நசுக்கும். சாத்தானே நீங்க ஜெயிக்க முடியும். இந்த வேர்டு மரித்து போன பசுத்தவான்களை உயிரோடு கொண்டு வரும். இவ்வளவு அவ்வளவு வல்லமையானது. அந்த சிறு புஸ்தகத்தை நீ வாங்கி புசி. அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை நீ வாங்கி புசி. இது உன் பாடியை சேஞ்ச் பண்ணும். இது உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ராப்சரை கொண்டு வரும் என்று சொல்லும் பொழுது இதை என்ன சென்றால் அவ்வளவுதான். அதை என்ன சென்றால் இன்னைக்கு நம்ம அதை புசிக்கிறோம். நீ இதைத்தான் புசிக்கணும். ஈட் that big book. இதோ அந்த புஸ்தகத்தை புசி. யோவான் அதை புசித்தான். இன்றைக்கு நாங்கள் புசித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருமே அந்த புஸ்தகத்தை புசிக்கும் பொழுது அந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். இந்த வெளிப்பாடுகளை கேட்க வேண்டும். யூடியூப்ல இருக்கிறது, கல்வாரி டேபர்னக்கிள் என்று நீங்க யூடியூப்ல சர்ச் அடிக்கும் பொழுது நீங்க பாசரிய சாமியல் போட்டால் 1000 மெசேஜஸ் இருக்கு. 1000 மெசேஜுக்கு மேலே இருக்கு. ஆனால் எல்லாமே வெளிப்பாடான செய்தி. நீங்கள் அதை புசிக்கும் பொழுது உங்களுக்கு குளோரிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு டெலிவரன்ஸ் வரும், உங்களுக்கு ஜெயம் வரும், உங்களுக்கு இந்த பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் வரும். அதனால் இப்பொழுது அந்த வார்த்தையை அவள் கேட்டாள். அந்த வார்த்தையை மனோவாவும் அவனுடைய மனைவியும் கேட்டார்கள். அவர் கர்த்தர் என்று தொழுது கொண்டார்கள். பின்பு அந்த உமன் பிரெக்னன்டட் உமன் ஆயினாள். பேரன் உமன் பிகேம் எ பிரெக்னன்டட் உமன். அதனால பிள்ளை இல்லாத அவள் இப்பொழுது அவள் கர்ப்பிணியாக மாறியிருக்கிறாள். அதன் பின்பு then she became a woman under birth pains. அதுக்கு பிறகு அவளுக்கு பிரசவ வேதனை வந்தது. இப்பொழுது எஸ்தர் டிஸ்லியா பிரெக்னேட்டட் உமனாக இருக்கிறாள். அவளுக்கு ஏற்ற வேலை வரும் பொழுது birth pains வரும். அதன் பின்பு she became a woman that gave birth to the man child. அதன் பின்பு அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அந்த சாம்சன் கிரேட்டர் ஒர்க்ஸ் பண்ணினான், பெரிய காரியங்களை செய்தான். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமான வாழ்க்கை வாழ்ந்தான். he was a type of Jesus Christ. இவ்விதமான ஒரு குழந்தையை பெற்றாள். அதே போல சகோதரி எஸ்தர் டிசிலியாவையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது எஸ்தர் டிசிலியா முழங்கால் படியிடும் பொழுது நம்ம எல்லாரும் அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணும். முழங்கால் போட முடியுமா? சரி, எல்லாரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி எஸ்தர் டிசிலியாவை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். கேட்டதான வார்த்தையின்படி அவளுக்கு ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை தரும்படியாக நல்ல ஒரு அருமையான குழந்தையை பெற்று தேவனுக்கு மகிமையாக பிரதிஷ்டை செய்ய அவ்விதமான ஆண்டவர் தாமே அவருடைய வாழ்க்கையில் அவ்விதமான ஆசீர்வாதத்தை தரத்தக்கதாக எல்லாரையும் ஆசீர்வதிக்க, இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும். கர்த்தாவே மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் தாமே எஸ்தர் டிசிலியாவை பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இரக்கமாயிரும். இயேசுவே இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமிந்திடும் நம்பி வந்தேனே. இயேசுவே யாருமே பாரில் உம்மை போ யாரும் எனக்காய் பிடித்த இயேசுவே
பெற்றிட நின்றுரையாலே இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும் சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும் சௌக்கியமிந்திடும் நான் நம்பி வந்தேனே. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் அருமையான சகோதரி எஸ்ஆர் டிசில்லியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சகோதரி நம்முடைய ஆவியினால் நிரப்பும் பலப்படுத்தும். எபிரேயர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் எகிப்தியர்களைப் போல பலவீனமானவர்கள் அல்ல. நீர் அவர்களை ஆவியினாலே பலப்படுத்தினீர். அவர்களுக்கு சுகமான பிரசவம் கிடைத்தது. மருத்துவச்சிகள் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் பிரசவத்தை பெற்றார்கள். அவர்கள் ஆண் குழந்தையை பெற்றார்கள். அவருடைய பிள்ளை வாக்குத்தத்தம் பண்ணாட்டு சில எந்த இடத்திலே அவர்கள் வாழ்வார்கள் என்பதையும் தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள். அவ்விதமாக சகோதரி எஸ்ஆர் டிசில்லியா எபிரேயரியா இருக்கிறாள். நீ தாமே ஆண்டவரே பலப்படுத்தும், ஆவியினாலே பலப்படுத்தும். ஆண்டவரே, தாயை குழந்தையை நீர் பலப்படுத்தும். பூரணமான கற்பத்தின் கனியை தருவீராக. ஆரோக்கியமான கற்பத்தின் கனியை தருவீராக. ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை தருவீராக. தாயும் ஆண்டவரே பிள்ளையும் தனித்தனியாக பிரித்து ஆண்டவரே ஆரோக்கியத்தோடு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் தாமே ஆண்டவரே மனோவாவின் மனைவியோடு கூட இருந்தது போல மனோவாவின் மனைவியை எப்படி கர்த்தருடைய தூதனானவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார், அது நிறைவேறினது போல சொல்லப்பட்ட வார்த்தைகள் அருமையான சகோதரி எஸ்ஆர் டிசில்லியாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பலத்த கரத்தின் கீழே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாதுகாத்து கொள்ளும். சாத்தான் தொடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதிப்பீராக, இறங்குவீராக. உம்முடைய சட்டைகளின் மறைவிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே கிருபையாயிரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். நீங்க வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கேட்டதான வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் அதை சிந்திக்க, அதை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆமென். We'll give all The glory to Jesus and tell of His love, His wonderful love. We'll give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாம் அவருக்கே கிறிஸ்துவுக்கு செலுத்துவோமே. மகிமையாம் அவருக்கே என்றென்றும் அவருக்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட, விசேஷமாக சகோதரி எஸ்ஆர் டிசில்லியாவோடு கூட இன்று என்று சதாகாலம் இருப்பதாக. ஆமீன். சகோதரன் சாலமன் 2 வார்த்தைகளை சொல்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்த போதருக்கும் அவர் குடும்பத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சபை விசுவாச குடும்பத்தார் அனைவர், மூப்பர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், சிறியோர் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். மற்றும் மனைவி குடும்பத்தினர், உறவினர் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஆகாரத்தை புசித்து திருப்தியாக புசித்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.